மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரான பலாப்பழம் மில்க் ஷேக் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து ஒரு 6 பலாச்சுளை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை, ஜீனி சேர்க்கல, நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன். அடுத்து 4 பாதாம், 4 முந்திரி, காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ பலாப்பழத்தை நம்ம வந்து கட் பண்ணி பீசஸாக எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜார் எடுத்து அதில் முதல்ல முந்திரி பாதாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஊற வச்சு நீங்கள் சேர்க்கலாம், இல்லைன்னா அப்படியே இன்ஸ்டண்ட்டாக உடனே சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பலாச்சுளைகளை நம்ம என்ன செஞ்சிடலாம், சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த பாதாம் முந்திரி அடுத்ததாக வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ரொம்ப சூடு ஏறிடாமல் கரெக்டாக நல்ல சில் அந்த ஒரு நார்மல் டெம்பரேச்சர்லேயே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சூப்பரான பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நாட்டு சக்கரை சேர்த்துடலாம். இப்போது நான் நாட்டு சக்கரை சேர்த்துட்டேன், இப்போ தான் சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நான் என்ன செய்யுங்க, சூடு ஏறிடக்கூடாது, அந்த ஹீட்டு வந்துடக்கூடாது, அப்போ அதோட மினரல்ஸ் வந்து அழிஞ்சிடும். அதனால் வந்து கரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலில் வந்து அந்த மிக்ஸிங்கை கலந்துடலாம். கொஞ்சம் பாலை ஊற்றி கழுவி அதில் ஊற்றிடுங்க. இப்போது ஒரு கரண்டி வச்சு கலக்கும்போது ஒயிட்டாக இருக்க அந்த மில்க்கு, பலாப்பழம், அந்த நாட்டு சக்கரையோட ஃப்ளேவரில் கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து நல்ல ஒரு கூலிங்கான ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ சூப்பரான மில்க் ஷேக் தயார். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பலாப்பழத்தோட அந்த ஃப்ளேவர், நாட்டு சக்கரை அடிச்சிக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்க்கும்போதே அப்படி வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டில் குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸை வந்து இந்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்துரு அசத்துங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.